வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குரான் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 5. நம்ம குரானை எப்படி அணுகணும் அப்படின்னு நம்ம 3 விதமாக நம்ம போன வகுப்பில் அதை பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னா, நம்ம குரான் முன்னாடி தாழ்மையுடன் முழுசாக நம்மளை பணிய வச்சுக்கணும். குரானை பற்றி எந்த விதமான முன்முடிவும் இல்லாமல் நம்ம அதை அணுகணும். அதுக்கப்புறம் நம்ம அதை செயல்படுத்தணும். இதை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் 4ஆவதாக ஒன்று இருக்குது. அதுதான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது நமக்கு முக்கியமாக நம்ம இதை தெரிந்து கொண்டு செயல்படுத்தணும். இது அல்லாஹ் நேரடியாக சொல்கிறான் குரானில். குரானுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயம்னு நமக்கு கட்டளையிடுறான். குரானுக்கு முன்னாடி ஒரு தடை இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி நம்ம நிற்போம். நம்ம கண்ணுக்கு தெரிகிறத பார்க்குறத வச்சு நம்ம குரானுக்குள்ளே வந்துடுறதாக நம்ம நினைப்போம். எனவே அந்த தடை என்னங்கிறத நம்ம கவனமாக பார்த்து அதை தகர்த்து நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். குரானில் 29வது அத்தியாயம் 69வது வசனத்தில், எவர்கள் நம்முடைய வழியில் யார் ஜிஹாத் செய்கிறாங்களோ, அதாவது நம்முடைய வழியில் செல்ல முயற்சி செய்கின்றார்களோ, அவர்களை நிச்சயமாக நம்முடைய நேரான வழியில் நாம் செலுத்துகின்றோம். நன்மை செய்பவருடன் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் குரானில் நமக்கு சொல்கிறான். இல்லை, ஜிஹாத் என்றால் எந்த காரியத்துக்கும் எவ்வளவு உழைப்பு போடணுமோ, எவ்வளவு சிந்தனைகளை நம்ம கொடுக்கணுமோ, அவ்வளவு உழைப்பும் அவ்வளவு சிந்தனைகளை கொடுப்பதுக்கு பேர் தான் ஜிஹாது. உதாரணமாக நம்ம எக்ஸாமில் நிறையா படித்து நல்லா முயற்சி செஞ்சு படித்தோம்னா தான், நம்ம உழைப்பை கொடுத்தோம்னா தான் நம்ம நல்ல விதமான மார்க்குகளை எடுக்க முடியும். அதுபோல் தான் குரானில் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பாதையில் யார் ஜிஹாத் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாம் நம்முடைய பாதையை திறந்து தருவோம், நம்முடைய வழிகளை காட்டுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஜிஹாதுங்கிறது எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துக்கு முயற்சிக்கணுமோ அவ்வளவு முயற்சி எடுப்பது தான் ஜிஹாத். அப்படின்னா நம்ம குரானோடு நெருங்கணும், குரானிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அதுக்கு அவ்வளவு தூரம் நம்ம முயற்சி செய்யணும். நம்ம அதுக்கு நிறைய முயற்சி செய்தே ஆகணும். நம்ம இந்த முயற்சி எடுக்கும்போது தான் நமக்கு இடையிடையே நமக்கு நிறைய தடைகள் வரும். அப்படி வரக்கூடிய தடைகளை நம்ம எதிர்த்து நிற்கணும். அதை தகர்த்து கொண்டு எப்படி முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம குரானை எப்படி கற்று நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்த போகிறோங்கிறது நமக்கு தெரியும். 16வது அத்தியாயம் 98 சூரத்து நஹல்ல அல்லாஹ் நேரடியாக நமக்கு கட்டளை போடுறான். என்ன அப்படின்னா, நபியே, நீ குரான் ஓத தொடங்கினால் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் காவல் தேடிக்கொள்வீராக. நம்ம இதை சாதாரணமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம இந்த அவுது பில்லா சொல்லும்போது அது எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது உணர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். உணவுபூர்வமாக நம்ம அதை சொல்லணும். அப்படி நம்ம உணர்ந்து சொல்லாதனால தான் நம்மளை சைத்தான் ஈஸியாக பல விஷயங்களை மனசில் போட்டு அதை நினைக்க வச்சு வெறும் வாயளவில் ஓதுறோம். மனதில் வேறு ஒன்று ஓடிட்டுருக்கும். நம்ம குரானை சிந்திப்பதற்காகவும் அதை புரிந்து கொள்வதற்காகவும் அதை செயல்படுவதற்காகவும் தான் நம்ம இந்த தடையை நம்ம நீக்கணும். நம்ம எல்லாருமே குரான் ஓதணும் போது ஓதனா ரொம்ப நல்லது, நன்மை தரும், பரக்கத் தரும் அப்படின்னு நம்ம ஓதியிருப்போம். அது எல்லாமே நம்ம சைத்தான் நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ணி வச்சுருக்கான். அல்லாஹ் நமக்கு இதை பற்றி சொல்லித்தரான். சைத்தான் நம்மளை வழிகெடுப்பான். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் நம்மளை குரான் ஓத விடாமல், நம்மளை நேர்வழியில் செயல்படுத்த விடாமல் தடுப்பான். அவன் பெரும் படைகளோடு நமக்கு முன்னாடி நிற்பானா. அவன்கிட்ட காலற்படை, குதிரற்படைங்கிற நிறையா விதமான படைகள் அவன்கிட்ட இருக்குதாமா. அவன் பெரிய சப்தமிட்டு நம்மளை வழிகெடுப்பானா. நம்ம அவனோட ஒத்தையாக அவன் கூட நம்ம போட்டி போட முடியாதான், சண்டை போட முடியாதான், ஜெயிக்க முடியாதான். ஏன்னா மனுஷனையும் சைத்தானையும் ஒரு வகையான நிலை படைப்புகள். நம்மளை விட அவன் ஆற்றல் புரிந்தியவன். அறிவு அவனுக்கு அதிகமாக இருக்குமாமா. நுணுக்கங்கள் எல்லாமே நிறைய கண்டறிஞ்சிருப்பானா. அப்படிப்பட்ட சைத்தான் கூட நம்ம பலவீனமானவங்க, நம்ம தனியாக அவங்க கூட போட்டி போட முடியாதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அல்லாஹ் உதவிக்கு கூப்பிடணும். அதை அல்லாவே சொல்லித்தரான். ஏன்னா அவன் கண்ணியமிக்கவன், இரக்கமுள்ளவன். உதவிக்கு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லித்தரான். அல்லாஹ் நம்மளை படைச்சதோடு விடாமல் நம்மளை நேர்வழி அடைய நமக்கு வழிகளை சொல்லித்தருவான். அவன் மிகப்பெரியவன், மிக பரிசுத்தமானவன். அவனை நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் மிகையாகாது. எனவே நம்ம அல்லாஹ்ட்ட உதவி தேடணும், துவா செய்யணும். யா அல்லாஹ், நான் உன் வேதத்தை படிக்க போகிறேன், நீ
நீ வழிகாட்டியதை தெளிவாக புரிஞ்சு அதை கடைபிடிக்கணும். சைத்தான் என்னை வழி கெடுக்காமல் பார்த்துக்கிடாலாம். நான் வந்து பலவீனமானவன், என்னை ஈஸியாக வந்து அவன் வழிகெடுத்துருவான், எனக்கு உதவி செய்யலாம் என்று மனப்பூர்வமாக நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செய்யணும். இதை வந்து நபிகளார் வந்து சொல்கிறாங்க. பொடுபோக்கான உள்ளத்திலேருந்து வரக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறது வந்து நமக்கு சொல்கிறாங்க. எனவே மனதார நம்ம துவா செஞ்சு நம்ம குரானை ஓதனோம்னா சைத்தான் அல்லாஹ்வோட உதவியால் விரண்டு ஓடி போயிடுவான். நாமளும் நேர்வழி அடைஞ்சிருவோம். நபிகளார் வந்து நபிமார்கள் வந்து நிறைய பேர் வந்து அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சு அதை அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொண்டதாக நிறைய வரலாறுல அல்லாஹ்வே நமக்கு வந்து அதை சொல்கிறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வருது 21:83. நீ கருணையாளுக்கெல்லாம் பெரிய கருணையாளன், எனக்கு துன்பம் வந்துடுச்சு எல்லாம் அதை நீக்கி விடுன்னு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து துவா செய்தாங்களாம். அப்போ அல்லாஹ் வந்து நாம் அவருடைய துவாக்களுக்கு பதிலளித்தோம், அவருடைய துன்பத்தை நீக்கினோம் என்று சொல்கிறான். மேலும் யூனுஸ் நபி வந்து மீன் வயிற்றுக்குள்ளே மாட்டினாங்க. பிறகு அல்லாஹ் துவா செய்கிறாங்க, நீ தூய்மையானவன், உன்னை தர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நான் தான் குற்றம் செஞ்சுட்டேன்டா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று அவருடைய துவாக்கு அல்லாஹ் வந்து பதிலளித்து கஷ்டத்திலிருந்து நீக்கிவிட்டானா. இந்த துவாவை நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் வந்து அங்கீகரிக்கப்படுவான்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. மூமீன்கள் வந்து மனதார கேட்டாலும் அல்லாஹ் அதுக்கு வந்து பதிலளிப்பான். இந்த வரலாறு மூலிமா நம்ம துவாக்களை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் வந்து கண்டிப்பாக நமக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிறது நமக்கு அது புரியுது. நம்ம வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று நம்ம உணர்ந்து சொல்லி குர்ஆன் ஓதினா அல்லாஹ் வந்து நம்மளை பாதுகாப்பான். அதன் வழியில் நடத்திட்டு துவாவை ஏற்றுக்குவான் கண்டிப்பாக. நம்ம அல்லாஹ் வந்து அதாவது அல்லாஹ் சொல்கிறான் வந்து அழைப்போரின் குரலில் வந்து நான் பதில் அளிப்பேன் என்று வந்து வாக்குறுதி நமக்கு தரான். முக்கியமாக சைத்தான் யாரை வழிகெடுப்பான்னா, எவன் நல்லவனாக இருக்கானோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களைத்தான் வழிகெடுப்பானா. ஏன்னா மற்றவங்கள பார்த்தா அவன் சொல்லுவானா நஃப்ஸே அவங்களுக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவானா. அவங்க நல்லவங்களை வந்து நரகத்தில் தள்ளணுங்கிற ஒரு முடிவோடு தான் இருக்கானா சைத்தான். அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான் 7வது அத்தியாயம் 16வது வசனத்தில் சைத்தான் சொல்கிறான், யா அல்லாஹ் என்னை நீ வழிகேட்டில் விட்டுட்ட, அதனால நான் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா சிராத்துல் முஸ்தகீமில் போய் உட்காந்து நேர்வழி காட்டுற வழியில் உட்காந்து நான் அதை அடைச்சி அதுக்கு வராத, அதில் நடக்காத, அதில் பயணம் பண்ணாத அப்படின்னு நல்ல மனிதர்களை வந்து நான் டைவெர்ட் பண்ணுவேன், அவங்கள வந்து நரகத்தில் வந்து நான் நிறைப்பேங்க வந்து போட்டி போட்டு சேலஞ்ச் போட்டு வந்தானா. அப்படி உலகத்திலேயே நேரிய பாதைன்னா குர்ஆன் தான். அதில் வந்து நேர்வழி வந்து முழுமையாக இருக்குது. அதனால தான் நம்மளை வழிகெடுக்க குர்ஆன் படிக்கிறவங்கள பார்த்து வழிகெடுக்கிறான். அது உண்மை தான், 100% வந்து அது உண்மை தான். ஓத போனால் தான் நமக்கு தூக்கம் வரும், கொட்டாவி வரும், நிறைய என்னென்னமோ தோணும். அதை மூடி வச்சிட்டா தான் ஒரு ரிலீஸாக ஆன மாதிரி இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளை ஒரு முழு கான்சன்ட்ரேஷனாகவே செய்ய விட மாட்டானா. இது எல்லாமே சைத்தான் செயல் தான். எனவே நம்ம வந்து குர்ஆன் ஓதும்போது உளப்பூர்வமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான்னு சொல்லி ஓதணும். அதுக்கப்புறம் வந்து சிராத்துல் முஸ்தகீம்னா நேர்வழி, அதாவது அல்லாஹ் வந்து சிந்திப்பது, அல்லாஹ் புரிந்து கொள்வது, நினைவு கூறுவது, திக்ரு செய்வது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்து குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்ம வந்து அல்லாஹ்வோடு நடத்துகிற உரையாடலில் நேரிய பேச்சாக தொழுகை இருக்குது. அல்லாஹ் வந்து நம்ம சிந்தித்து உணரோம்னா அவன் படைத்த அனைத்தையுமே பார்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வகையான அருளாகட்டும், பரக்கத்தாகட்டும், ஒரு பொருளாகட்டும், நம்மளுடைய உடல் உறுப்புகளாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து உணர்ந்து அவனுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். அவன் நினச்சான்னா நம்மளை ஒரு நரம்பை மட்டும் இழுத்து பிடிச்சான்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு நினச்சி நம்ம நன்றி செலுத்திகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தொழுகையை பற்றி வந்து தொழுகையில் வந்து சைத்தான் எப்படி வரான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து ரசூல்லாட்ட தொழுகும்போது குழப்பங்கள் நிறைய மனசில் வருது, தொழுகையினால் கான்சன்ட்ரேஷனோட தொழுக முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறையா வந்து மனதில் வந்து தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கி நம்மளை தொழ விடாமல் செய்கிறது தான் அவனோட முக்கியமான வேலையாக இருக்குதாம்மா. அப்போ ரசூல்லா வந்து அவங்கள சஹாபிக்கு அவங்க சொல்கிறாங்க, அவன் தான் வந்து சைத்தான், மனசுக்குள்ளே தெட்ட எண்ணங்களை போடுறது தான் அவனுடைய வேலையே.
அதனால் நீங்கள் அப்படி ஒரு தொழுகையில் நீங்கள் தொழுகும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அல்லாஹ்ட்ட வந்து அவுதுபில்லா சொல்லி பாதுகாப்பு தேடிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லித்தராங்க. சைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வழிகெடுத்தான்னா, இந்த மரத்துக்கு போகாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் வந்து இந்த மரத்துக்கு போகாதீங்கன்னு ஏன் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா மலக்காயிருவீங்க, நிரந்தரமாக இதே தங்கிடுவீங்க, அதனால தான் வந்து அல்லாஹ் வந்து உங்களை போகாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு அவங்களோட ஆசைகளை வந்து தூண்டி விடுறான். ஆனால் அவங்க வந்து அவனுடைய சூழ்ச்சியை தெரியாமல் அந்த பழங்களை வந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் என்னாச்சு, உயர்தரமான சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் வெளியேற்றப்படுறாங்க. சைத்தான் சொல்கிற எதுவுமே உண்மை இல்லை, சொல்கிறது எல்லாமே பொய் தான். நம்மளை வழி எடுக்க நிறைய முயற்சி செய்வானா. சைத்தானுக்கு வந்து குரானில் ஏமாத்துக்காரன்னு பேரே இருக்காமா. அவன் நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே கெட்ட எண்ணங்களை உள்ளே வர வச்சுருப்பானா. சைத்தான் வந்து மறுமையில் நமக்கு தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு நம்ம அவனை நீ என்னை வழி எடுத்துட்டின்னு நம்ம அவனை பார்த்து கேட்கும்போது அதுக்கு அவன் வந்து அவன் சொல்லுவானாமா, எனக்கு வந்து உங்கள் மேலே எந்த ஒரு உரிமையும் கிடையாது, நான் உங்களை வான்னு நீங்கள் உடனே வந்துட்டீங்க, வந்து அதை செயல்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லுவானா. எனவே நம்ம வந்து கவனமாக வந்து சைத்தானை வந்து கையாளணும். நம்ம சைத்தானிய உணர்வு எண்ணம் வந்த உடனே நம்ம அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும். நம்ம மனதார கவனத்தோட ஈடுபாட்டோட இறையச்சத்தோட அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு வந்து உதவி செய்வான். அல்லாஹ் முன்னாடி சைத்தான் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். எனவே நம்ம வந்து உளமாற மனதார அவுதுபில்லாஹி சொல்லி தொழுகையாகட்டும் ஓதுறதாகட்டும் நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.